Hi everybody, welcome to Tanglish to English channel. இன்றைக்கி நம்ம கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் கான்வர்சேஷனில் ஒரு சில சென்டென்சஸை பார்ப்போம். நம்ம வருகை பதிவு அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க, ப்ளீஸ் ஆன்சர் யுவர் அட்டண்டன்ஸ், ஆன்சர் யுவர் அட்டண்டன்ஸ். அப்போ வந்து ஸ்டூடெண்ட் பதில் என்னவாக இருக்கும், எஸ் சொல்லலாம், ப்ரெசன்ட் சொல்லலாம், எஸ் சார், ப்ரெசன்ட் சார், அந்த மாதிரி அவங்களுடைய பதில் இருக்கும். ஓகே, ரைட்டு. ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரீசஸ் போகணும், டாய்லெட்டு போகணும், அல்லது வந்து இப்போ ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்ட் ரூம் போகணும். எப்படி பெர்மிஷன் கேட்பாங்க, அந்த பையன் எப்படி கேட்பான் அல்லது இந்த பொண்ணு எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே ஐ போட்டு பேசணும். மே ஐனா தான் நம்ம பொலைட் ரிக்வஸ்ட்னு பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. அதனால் மே ஐ கோ டு டாய்லெட் சார், மே ஐ கோ டு டாய்லெட் டீச்சர், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து எல்லாருமே மிஸ்ஸுன்னு சொல்கிறோம், டீச்சர்னு சொல்கிறது பெட்டர் வேர்டு அது. ஓகேவா? மிஸ்ஸுனா நமக்கு தெரியும், மெஸ்ஸஸ் வேறு, மிஸ் வேறு, மிஸ்டர் வேறு, மிஸ்ட்ரஸ் வேறு, ஒன்று ஒரு மீனிங் இருக்குது. பொதுவாக ஸ்கூல்லாம் மிஸ்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு எல்லார் மத்தியிலையும் அந்த வேர்டு வந்து பதிஞ்சு போயிடுச்சு. கிளாஸ் டீச்சர்னால் மிஸ்ஸு தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த வேர்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி டீச்சர்னு சொல்கிறது பெட்டர் வேர்டு அது. அன்லெஸ் ஷீ இஸ் அ மிஸ், மிஸ்ஸாக இருந்தால் மிஸ்ஸுன்னு, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு இஃப் சம்மோன் இஸ் ஃபீலிங் வெரி தேர்ஸ்டி, அப்போ எப்படி கேட்பாங்க, மே ஐ ட்ரிங்க் வாட்டர், மே ஐ கோ அவுட் அண்ட் ட்ரிங்க் வாட்டர் சார், மே ஐ கோ அவுட் அண்ட் ஹாவ் சம் வாட்டர், அப்படி கேட்கலாம். மே போடுறது தான் பெட்டர். ஏன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுங்கும் போது அந்த இடத்துல வந்து பொலைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அப்போ மே போடுறது தான் பெட்டரான வேர்டு அவங்க கேட்கும்போது. அதே மாதிரி இவங்க பெர்மிஷன் கொடுக்கும்போது தாராளமாக பெர்மிஷன், எஸ் யூ மே கோ, நீ போகலாம். எஸ் பி குவிக், இதெல்லாம் டீச்சர் சொல்கிறது. என்ன சொல்லுவாங்க, பி குவிக்னா என்ன அர்த்தம், போயிட்டு சீக்கிரமா. மே கோ அண்ட் ஹாவ் சம் வாட்டர்னு கேட்கும்போது, ஓகே யூ கோ அண்ட் பி குவிக், ரிட்டர்ன் சூன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தலாம். கம் பேக் சூன், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்க்கும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஃபெத்திக்காக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஒய் ஆர் யூ ஃபீலிங் ஸோ டயர்ட், ஆர் யூ நாட் வெல், ஆர் யூ நாட் வெல், ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல், அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல் கேட்கலாம். ஆர் யூ நாட் குவைட் வெல், நீ என்ன சரியா, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஹெல்த்து சரியா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ நாட் வெல் அப்படின்னு கேட்கலாம். இஸ் தேர் எனி ஃபீவர் ஃபார் யூ, ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் கோல்டு, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். உனக்கு சளி பிடிச்சிருக்கா, ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் கோல்டு. ஒய் ஆர் யூ காஃபிங், காஃப்னா என்ன, இருமல், ஒய் ஆர் யூ காஃபிங், ஏன் இருமுற. ஆர் யூ நாட் வெல், டிட் யூ டேக் எனி மெடிசின், ஏதாவது மருந்து சாப்பிட்டியா. டிட் யூ கன்சல்ட் த டாக்டர், டிட் யூ இன்ஃபார்ம் யுவர் மதர், அம்மாட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது டிட் யூ இன்ஃபார்ம் யுவர் மதர். ஓகே, அடுத்த சுச்சுவேஷன் வந்து இன்னும் 2 நாளில் வந்து ரேங்க் கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, பேரண்ட் அழைச்சிட்டு வரணும், அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க டீச்சரு. எப்படி பண்ணுவாங்க, த டே ஆஃப்டர் டுமாரோ வி ஆர் கோயிங் டு டிஸ்ட்ரிபியூட் த ரேங்க் கார்ட்ஸ், யூ ஷுட் பிரிங் எய்தர் ஆஃப் யுவர் பேரண்ட். பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தரை நீ அழைச்சிட்டு வரணும், அம்மாவையோ அப்பாவையோ நீ அல்லது கார்டியனையோ நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது. யூ ஷுட் பிரிங் யுவர் பேரண்ட் ஆர் கார்டியன். அடுத்த சுச்சுவேஷன் பாருங்கள், ரெகுலராக லேட்டாக வரவங்கள பார்த்து கேட்குறது, ஒய் ஆர் யூ லேட் ஆல்வேஸ், யூ ஆர் லேட் ரெகுலர்லி, யூ ஆர் வெரி லேட் டு த கிளாஸ், வாட் இஸ் த ரீசன், என்ன காரணம், எதனால நீ ரெகுலராக எப்போதுமே லேட்டாக வர அப்படின்னு கேட்குறது. கான்ட் யூ ஸ்டார்ட் a bit early and come and reach the school early, you are late always, I will have to complain to the headmaster, I will complain to the headmistress அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தினைக்குமே லேட்டாக வர, இந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா, இனிமேல் லேட்டாக வந்தீங்கன்னா நான் ஹெச்எம்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அப்போ பதில் என்னவாக இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து, சாரி டீச்சர், ஐ வில் பி early from tomorrow, I will be here before the first bell, அந்த மாதிரி பதில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் நிறைய தடவை உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோட்லையும் நான் சொல்லிட்டு வர்றது என்னென்னா, கொஸ்டினை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரையும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எஸ் வச்சு பண்ணுங்கள், நோ வச்சு பண்ணுங்கள். நான் அதுக்கு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்குறேன். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், எஸ் ஆமாம் உண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்கள். ஒய் ஆர் யூ லேட் ஆல்வேஸ், நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ கம் லேட் ஐ வில் நாட் அலோவ் யூ இன்சைட் த கிளாஸ் ரூம்னு சொல்கிறாங்க டீச்சர்னு வச்சுக்கோ. அப்போ சாரி டீச்சர், ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஐ வில் பி வெரி ரெகுலர், ஐ வில் பி வெரி பங்க்சுவல்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது இப்படியும் எடுத்துக்கலாம். சாரி டீச்சர், மை பஸ் இஸ் ஆல்வேஸ் லேட். இந்த மாதிரி கூட ஆன்சர் இருக்கலாம். எப்போதுமே நான் வரக்கூடிய அந்த பஸ்ஸானது லேட்டாக வருது, காலம் கடந்து வருது, அப்படி அந்த மாதிரி பதில் கூட இருக்கலாம். அப்போ சாரி போட்டு சொல்லுங்கள். பதில் வந்து நோன்னு சொல்லும்போது சாரி சொல்லி சொல்கிறது நல்லது. சாரி டீச்சர், மை பஸ் இஸ் ஆல்வேஸ் லேட், வாட் டு டூ, அந்த மாதிரி கூட சொல்லலாம். என்ன செய்கிறது, எப்போதுமே என் பஸ்ஸு லேட்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சுச்சுவேஷனில் ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்குறீங்க, அதை கரெக்ட் பண்ணணும், செக் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்படி சொல்லுவாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கலெக்ட் யுவர் நோட் புக்ஸ், கலெக்ட் யுவர் homework notebooks and keep it at the end of the bench, the corner of the bench. Give it to the bench leader, give it to the class leader, submit it to the class leader. Submit நல்ல வார்த்தை. Submit your assignment, அல்லது submit your home assignment, அல்லது submit your homework to your class leader by tomorrow. நாளைக்குள்ள உன்னுடைய ஹோம்ஒர்க்கை லீடர்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு ஐடியா வந்து ஒரு பேராகிராஃப் நடத்துகிறீங்க, அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னா, டூ யூ ஹாவ் எனி டவுட் இன் திஸ் பேராகிராஃப், டூ யூ ஹாவ் எனி டவுட் அப்படி கூட கேட்கலாம். டூ யூ ஹாவ் எனி டவுட், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஹாவ் எனி டவுட். அதுக்கு ஆன்சர் பாருங்கள், எஸ் ஐ ஹாவ் அ டவுட் இன் திஸ் பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்கலாம். அல்லது நோ ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் திஸ் பேராகிராஃப். அப்போ எஸ் வச்சு ஒரு ஆன்சரு, நோ வச்சு ஒரு ஆன்சர், இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளாஸ் டெஸ்ட்டோ அல்லது குவார்ட்டர்லி ஆஃப் எக்ஸாமினேஷனோ கண்டக்ட் பண்ணிவிட்டு பேப்பர் கொடுக்குறீங்க, அடிஷ்னல் ஷீட்டு, மெயின் ஷீட்டோட அடிஷ்னல் ஷீட்டு கொடுக்குறீங்க. அப்போ பேப்பர் எக்ஸாம் முடிய போகுது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஃபார் த பெல். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னாக்கா, டை யுவர் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, டை யுவர் பேப்பர்ஸ், மெயின் ஷீட்டோட அடிஷ்னல் ஷீட்லாம் கட்டி கொடு. டை யுவர் பேப்பர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபாசன் யுவர் பேப்பர்ஸ் சொல்லலாம், FASTEN, fasten your papers and keep it ready அப்படின்னு கூட சொல்லலாம். the time is up அப்படின்னா நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா டைம் இஸ் அப், இட் இஸ் டைம் ஃபார் த பெல். இறுதி அந்த பரீட்சை முடிஞ்சோன்னு அடிக்கக்கூடிய மணிக்கு நேரம் ஆயிடுச்சு, இட் இஸ் டைம் ஃபார் த பெல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, சத்தம் போடாமல் வெளியில் போ அப்படின்னு சொல்லுன்னா, லீவ் த கிளாஸ் ரூம் விதவுட் மேக்கிங் நாய்ஸ். லீவ் த கிளாஸ் ரூம் விதவுட் மேக்கிங் நாய்ஸ். மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன இங்கிலீஷில் தெரியுங்களா, மெமரைஸ். மெமரைஸ் திஸ் போயம், மெமரைஸ் திஸ் போயம். இந்த போயமை, இந்த கவியை மனப்பாடம் செய், கவிதையை மனப்பாடம் செய், இதை மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், it's time for me to sign off. See you next week. Till then, bye.